முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான இடஒதுக்கீட்டில் தவறான அணுகுமுறையை தமிழக அரசு கடைபிடித்து போராட்டங்களை உருவாக்க வழிவகுத்திருப்பதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நடைபெறவுள்ள அக்கட்சியின் விவசாய மாநாட்டில் பங்கேற்க செல்லும் முன்பு சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதுநிலை மருத்துவர்கள் இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டங்களில் மருத்துவர்கள் சங்கத்தை சார்ந்த ரவீந்திரநாத் தமிழகத்தை போராட்ட களமாக மாற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தவறான அணுகுமுறையை கடைபிடித்திருப்பதாக நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் மத்திய அரசின் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டு வருவதாக தமிழிசை குற்றம் சாட்டினார். மறுபடியும் தமிழகத்தை ஒரு போராட்ட களமாக ஆக்காதீர்கள் என்பதைத்தான் நான் கடுமையாக சொன்னேன். ஆக அந்த துறையை சார்ந்தவர்கள் இல்லாமல் எல்லா துறையை சார்ந்தவர்களையும் போராட்டத்திற்கு அழைத்து அதை அவர் போராட்ட களமாக மாற்றிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, மருத்துவர்கள் என்ற முறையில் அவர்கள் நோயாளிகளிடம் நேரடி தொடர்புடையவர்கள். அதனால் நான் மனிதாபிமான அடிப்படையில் எனது கோரிக்கை வைத்தேனே தவிர நானும் அதை அரசியலாக்க நான் முற்படவில்லை என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன்.